சந்திரிகாவும் ஹாரிகாவும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க சின்ன வீட்டில் இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வருமானம் அதில் வந்துட்டு இருந்தது. ஜனங்க எல்லாரும் அவங்க ஹோட்டலில் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு சீதையான ஒருத்த சந்திரிகா ஹாரிகா ஹோட்டல் வழியாக நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அவன், அட, இந்த ஹோட்டல் பார்க்க சிறுசாதான் இருக்கு, ஆனா ஜனங்க வரது என்னவோ நிறைய இருக்கே, அப்படி என்ன இது அப்படின்னு யோசிச்ச சீதையா அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கூட இல்ல, ஹாரிகா சந்திரிகா ஹோட்டலை தவிர. அட, இதான் விஷயமா? அக்கம் பக்கத்துல ஒரு ஹோட்டலும் இல்ல, இவங்க ஹோட்டல் மட்டும்தான் இருக்கு. அதான் ஜனங்க எல்லாரும் இங்க வராங்க, இல்லன்னா ஏன் வர போறாங்க? சீதையா இதனாலதான் ஜனங்க வராங்கன்னுட்டு நினைச்சிட்டு அக்கா தங்கச்சி ஹோட்டல் கிட்ட போய் நின்னாரு. அப்போ சந்திரிகா, அண்ணா சொல்லுங்கண்ணே, என்னென்ன வேணும் அப்படின்னு சந்திரிகா சீதையாவை பார்த்து கேட்டா. அப்ப சீதையா அந்த ஹோட்டலை நல்லா ஒத்து பார்த்தாரு. எனக்கு ஒரு பிளேட் இட்லி கொடுமா அப்படின்னு சீதையா சொன்ன உடனே சந்திரிகா தங்கச்சி ஹாரிகா ஒரு பிளேட் இட்லியை எடுத்துட்டு வந்து சீதையா கிட்ட கொடுத்தா. சீதையா இட்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு, அட, என்ன இந்த இட்லியோட ருசி ஒன்னும் அப்படி நல்லா இல்லையே அப்படின்னு சீதையா நினைச்சிட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அக்கா தங்கச்சியும் ஹோட்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா, இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமா ஜனங்க வந்தாங்கல்ல ஹோட்டலுக்கு? ஆமா ஹாரிகா, இதே மாதிரி ஜனங்க வந்தாங்கன்னா போதும், நம்ம ஒரு நல்ல வீடு கட்டிடலாம் சீக்கிரம். ஆமாக்கா, நீ ஆசைப்பட்ட மாதிரி கட்டிடலாம். நான் சொல்றத கேட்டேன்னு வச்சுக்கோ, சீக்கிரமாவே வீடு கட்டிடலாம்க்கா. அப்படியா ஹாரிகா? அது எப்படி முடியும்? அக்கா, இப்போ நம்ம ஹோட்டலில் என்ன பண்ணுறோம், குவாலிட்டியான ஃபுட்டு தயாரிக்கணும்னுட்டு நல்ல காஸ்ட்லியான காய்கறியை வாங்குகிறோம். கொஞ்சம் தரம் குறைவாக இருக்கிறத வாங்கி சமைச்சோன்னா லாபமும் அதிகம், செலவும் கம்மி, சீக்கிரம் வீடு கட்டிடலாங்க்கா. எப்படி ஐடியா? அப்படி ரொம்ப பெருமையாக ஐடியாவை சொன்னா ஹாரிகா. அதுக்கு சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே, ஹாரிகா, என்ன யோசனை இதெல்லாம் சொல்லு. ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணுமா என்ன? அப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிற காசு என்றைக்கும் நிலைக்காது. நம்மளும் நிம்மதியாக இருக்க மாட்டோம். நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற காசு மட்டும் தான் உடம்புல ஒட்டும்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத பிரச்சனையில் நம்ம மாட்டிக்க வேண்டாம். அக்கா, ஏங்கா இப்படிலாம் சொல்கிற? நம்ம எப்போக்கா ஜனங்களை ஏமாத்தினோம்? கொஞ்சமாக தர குறைவாக இருக்க மல்லிகை சாமானை பயன்படுத்த போகிறோம். என்ன நீ இப்படியெல்லாம் சொல்கிற? தர குறைவாக இருக்க மல்லிகை சாமான் பயன்படுத்துறதுனால ஜனங்களோட ஆரோக்கியம் பாழாகும்ல, அந்த பாவம் எதுக்கு சொல்லு? அட போக்கா நீனு, இப்படி இருந்தால் நம்ம சம்பாதிக்கவும் முடியாது, வீடும் கட்ட முடியாது. சரி சரி, இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம், தூங்கலாம் வா. அதுக்கப்புறமா அக்கா தங்கச்சி 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இடி மின்னல் மழைன்னுட்டு வர ஆரம்பிச்சுது. அந்த கொஞ்சோண்டு மழைக்கே அவங்க குடிசை தாங்கலை. வீடு முழுக்க தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது. மேலேருந்து தண்ணி வந்து வந்து வீடு முழுக்க ஆயிடுச்சு. அவங்களால படுக்க கூட முடியல நிம்மதியா. வேற வழி இல்லாததுனால ஏந்திரிச்சு அன்னைக்கு ராத்திரி முழுக்க வீட்டுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாத்தையும் பக்கெட்ல எடுத்து வெளியே ஊத்திட்டு இருந்தாங்க. காலையில விடிஞ்சுது. ராத்திரி முழுக்க அக்கா தங்கச்சி தூங்கல. தூங்காமையே கடைக்கு போனாங்க 2 பேரும். பார்த்தா ராத்திரியோட ராத்திரியா காசு நிறைய இருந்ததுனால சீதையா அவங்களோட ஹோட்டலுக்கு எதுக்கே பெரிய ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சாரு. அக்கா தங்கச்சி ஹோட்டலை விட சீதையா ஹோட்டல் பார்க்க நல்லா இருந்ததுனால ஜனங்க எல்லாரும் சீதையாவோட ஹோட்டலுக்கே போனாங்க. இதை பார்த்தா அக்கா தங்கச்சிங்க, அக்கா என்னக்கா ராத்திரியோட ராத்திரியா ஹோட்டல் ஓப்பன் பண்ணிட்டா? ஹாரிகா, அதை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நம்ம உழைப்பை மட்டும் நம்புவோம். நம்மக்கிட்ட வர ஜனங்க எப்பயும் வருவாங்க, அவங்கிட்ட போகிற ஜனங்க அவங்கிட்ட போவாங்க. வா வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அக்கா தங்கச்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிஃபன் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் அவங்க கிட்ட வந்து, என்னம்மா, இவ்வளவு நாள் இந்த ஏரியாலே உங்க ஹோட்டல் தான் இருந்ததுன்னுட்டு அதிகமான விலைக்கு வித்தீங்க, இப்ப பாருங்க உங்க ஹோட்டலுக்கு எதிர்க்கே ஒருத்தர் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு, வேலை கூட கம்மி தான். ஏன்பா நீ மட்டும் ஏன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? வா அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ஆளு இருந்த ஒரு கஸ்டமரை கூட சீதையாட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இப்படி சீதையாட ஹோட்டலை நல்லா ப்ரமோட் பண்ணதுனால சீதையா அந்த ஆளுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்தான். ஆனால் சீதையா அழுகி போன பொருட்கள், பழம், அதுக்கப்புறம் காய்கறியை வச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருந்தான். அதனால அவ்வளோ கம்மி விலைக்கு விற்றான். இப்படி கொஞ்ச நாட்கள்லயே அக்கா தங்கச்சியோட பிஸ்னஸ் சரிஞ்சு போயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப சோகமா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க வீடு பக்கத்துல இருந்த ஒரு வாழை மரத்தை பார்த்தா ஹாரிகா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது. அக்கா, அதோ நம்ம வீட்டுல இருக்க அந்த வாழை மரத்தை பாத்தியா? அட
இந்த வாழை மரத்தை இதான் முதல் தடவை நம்ம வீட்டில் பார்க்குறேன். அட அக்கா, இப்போ பாரு அந்த வாழை மரத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வாழை இலையை பறிச்சுட்டு போய் நம்ம ஹோட்டலில் வாழை இலையில சாப்பாடுன்னு போடுவோம். ஜனங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு இங்கே வருவாங்க. வாழை இலையில சாப்பாடு போட்டால் ஜனங்க எப்படி வருவாங்க? அக்கா, இப்பெல்லாம் யாரு வாழை இலையில சாப்பாடு போடுறான்னு சொல்லு, நம்ம போட்டா நல்லா இருக்கும். அப்படி எப்படியோ பேசி ஹாரிகா சந்திரிகாவை ஒத்துக்க வச்சா. அடுத்த நாளே அவங்க பிளான் போட்டா மாதிரி ஹோட்டல்ல வாழை இலையில சாப்பாடு போடலான்னு நினைச்சாங்க. போர்டும் அதே மாதிரி வாழை இலை சாப்பாடுன்னுட்டு போட்டாங்க. அதை பார்த்த ஜனங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டாங்க. டேய் ராமு, அங்க பாத்தியா வாழை இலையில சாப்பாடாண்டா, வா உடனே போய் அதை சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி பேசிக்கிட்ட ஜனங்க எல்லாம் சுட சுடன்னு வாழை இலையில அவங்க மீல்ஸ் பரிமாறினதை நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. அந்த ருசி அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ராமு, ரொம்ப நல்லா இருக்குடா இந்த சாப்பாடு. இவ்ளோ ருசியான சாப்பாட வாழை இலையில நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா ஆமா, வாழை இலையில சாப்பிட்டு எவ்வளோ நாட்கள் ஆகுது. எல்லாம் இப்போ பிளாஸ்டிக்ல தான் தராங்க, அதுல எங்க ருசி நல்லா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு ஜனங்க எல்லாரும் பழையபடி அக்கா தங்கச்சியோட ஹோட்டலுக்கே வந்தாங்க. சீதையோட ஹோட்டலுக்கு யாருமே போல, எல்லாரும் வாழை இலை சாப்பாட வந்தாங்க. அன்னைக்கு அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனோன்னா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. தங்கச்சி, உன் ஐடியா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சீக்கிரமாவே வீடு கட்டிடலாம் போல இருக்கே. ஆமாக்கா, நீ சொல்றது நிஜம்தான். இப்படியே ஜனங்க வந்துட்டு இருந்தாலே போதும், சீக்கிரமா ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டிடலாம். ஆமா ஹரிதா, ஆனா இப்போ அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னக்கா அது? வீட்டில் இருந்ததே ஒரு வாழை மரம் தான், அதில் இருக்க இலையும் வெட்டிட்டோம். மறுபடியும் இலைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே. அப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் போய் மீதி இருந்த கொஞ்சம் இலையையும் வெட்டினாங்க. பார்த்தா அங்கே இன்னும் நிறைய இலைகள் வந்தது. மறுபடியும் ஒரு இலையை வெட்டி பார்த்தா ஹரிதா, மறுபடியும் நிறைய இலை வந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க 2 பேரும். அக்கா பாத்தியா, இது சாதாரண வாழை மரம் இல்லக்கா, சூப்பரான மேஜிக்கல் மரம். அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா ஹரிதா. அதை பார்த்து சந்திரிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. தினமும் இப்படி வாழை இலையில பரிமாறுறது, சுட சுடன்னு சாப்பாடு போடுறதுன்னு முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க. அவ்வளோதான், சீதையோட ஹோட்டல் படுத்து போயிடுச்சு. இப்படி இவங்க 2 பேரும் முன்னேறாங்களேன்னு பொறாமப்பட்ட சீதையா அவங்கள மாதிரியே வாழை இலையில சாப்பாடு போட ஆரம்பிச்சான். ஆனால் அதில் வர ருசி என்னவோ ஜனங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை நினச்சி கோவமான சீதையா, அட இந்த அக்கா தங்கச்சிங்க வாழை இலையை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. என்ன நடந்தாலும் சரி, ஜனங்களை என் பக்கம் திருப்பணும். அப்படி சீதையா கெட்ட எண்ணத்தோட பிளான் பண்ணி அவனோட அடியாளான பாபுவை அக்கா தங்கச்சி ஹோட்டலுக்கு சாப்பிட அனுப்புனா. சாப்பிட்டதும் பாபு கீழே விழுந்து வயிறு வழியில துடிச்சிட்டு இருந்தான். இதை பார்த்தோன்னே அங்க இருக்க ஜனங்க எல்லாம் பயந்து போனாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னுட்டு சீதையா அரேஞ்ச் பண்ணியிருந்த ஒரு டாக்டரை பாபுவை செக் பண்ண அனுப்பிச்சான். பாபுவை செக் பண்ண அந்த டாக்டர், சாப்பிடாதீங்க, நிப்பாட்டுங்க. இந்த வாழை இலையில ஏதோ விஷம் கலந்திருக்கு, அதனாலதான் சாப்பாடு ருசியா இருந்திருக்கு. இனிமேல் இதுல சாப்பிடாதீங்க, உங்களுக்கு வயிற்று பிரச்சனை வரும், உயிருக்கே ஆபத்தாகும். அப்படி இல்லாத புல்லாத பழியை எல்லாம் அக்கா தங்கச்சி மேலே போட்டு அவங்கள அடி வாங்க வச்சு பாபுக்கு காசு கொடுத்து அனுப்புனா சீதையா. எல்லாம் போச்சு ஹரிதா, இந்த ஜென்மத்தில் நம்மளால நல்ல வீடு கட்ட முடியாது. அப்படி ஓன அழ ஆரம்பிச்சா சந்திரிகா. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. ஜோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனால் போன வாட்டி வேற இல்லாமல் இந்த வாட்டி அதிக மழை வந்து வெள்ளமாக மாறிச்சு. அவங்க வீடோட சேர்ந்து நிறைய பேர் வீடு மழையில் போயிடுச்சு. அப்போ ஓரத்தில் இருந்த அந்த வாழை மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க 2 பேரும். நான் தான் வாழை மரம், நான் தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் இலை கொடுத்தேன். என்னோட இலைகள் மற்ற இலைகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வீடு கூட கட்டிக்கலாம். அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எவ்வளோ இலை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு வாழை மரம் சொன்னதும் அதோட இலைகளாலே அழகான வீடை கட்டினாங்க அக்கா தங்கச்சிங்க. வாழை மரம் சொன்ன மாதிரி அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதை நினச்சி அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க. வந்த வெள்ளத்தில் வீடு எல்லாத்தையும் இழந்தாரு சீதையா. துரோகம் செஞ்ச சீதையாவுக்கு கூட அந்த நிலைமையில ஆதரவு கொடுத்தாங்க அக்கா தங்கச்சி. சீதையாவோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அதை பார்த்து திருந்தின சீதையா நடந்த எல்லா உண்மையும் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். பழையபடி அக்கா தங்கச்சிங்க ஹோட்டலை நல்லபடியாக நடத்தினாங்க. நந்தவனபுரம்ன்ற கிராமத்தில் சந்திரிகான்னு ஒரு வயசான அம்மா அவங்களோட 2 பொண்ணுங்களோட குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு,
ஆமாடி சந்திரிகா, இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இந்த மாதிரி குடிசையிலே நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப? ஒண்ணு இதை இடிச்சிட்டு வீடு கட்டிக்கோ, இல்ல யார வீட்லயாவது போய் ரெண்டுக்கு இருந்துக்கோமா. இங்கே இருந்து ஏன் இப்படி அவஸ்தைப்படுற? அண்ணே, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான். அவ்வளோ காசு என்கிட்ட இருந்திருந்ததுன்னா நானே காலி பண்ணிட்டு போயிருப்பேனே. சரிம்மா, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி, உன்னால வேற வீட்டுக்கு தான் போக முடியல. ஆனா இப்ப மழை காலம் வருது. இந்த காலத்துலயாவது உன் தங்கச்சி வீட்டுல போய் தங்கிக்கோ. ஏன்னா உனக்காக இல்லைனாலும் உன்னோட பொண்ணுங்களுக்காகவாது இதை செய்யுமா. இங்க இருந்து கஷ்டப்படாத. அப்படி சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா சந்திரிகா பொண்ணோட வேதா சந்திரிகா கிட்ட வந்து இப்படி சொன்னா, அம்மா, நம்ம ஹாரிகா சித்தி வீட்டுக்கு போலாமா? அங்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வீடே சூப்பரா இருக்கும்மா அப்படின்னு சந்திரிகா கிட்ட அடம் பிடிச்சாங்க 2 பேரும். அவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சந்திரிகா, சரி சரி, 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சித்தி கிட்ட இது வேணும் அது வேணும், இது செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னெலாம் அடம் பிடிக்கக்கூடாது. நம்ம ஒழுங்காக இருக்கணும், புரிஞ்சுதாம்மா? 2 பேரும் நான் சொன்னது கேட்பீங்களே? சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க நடந்துக்கிறோம். அடுத்த நாளைக்கு சந்திரிகா அவங்களோட 2 பொண்ணுங்களோட அவங்க தங்கச்சி ஹாரிகா வீட்டுக்கு போனாங்க. ஹாரிகா வீடு பெரிய வீடு. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்க ஹாரிகா. ஹாரிகா ஆசையா அவ அக்காவையும் அக்கா பொண்ணுங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. உடனே கீழே ஓடி வந்தா. அக்கா, வாக்கா, எப்படி இருக்க? இருக்கிறது ஒரே ஊர்ல தான். ஆனா பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லை பண்டிகை தான் வருது. என்ன பண்ணுறது ஹாரிகா, வேலை அப்படி இருக்கு. இவங்க 2 பேரும் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் நான் உடனே உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா. அப்படியாக்கா? வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே சித்தி. சித்தி, நீங்கள் ஏதோ பெரிய டிவி வாங்க போகிறேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க 2 பேரும். அப்போ சந்திரிகா அவங்க 2 பேரையும் ரொம்ப கோவமாக முறைச்சாங்க. அதை கவனிச்ச ஹாரிகா, அக்கா, முறைக்காதக்கா உன் பொண்ணுங்களை பார்த்து. அவங்க டிவி கேட்டால் நீ தான் வாங்கி தர மாட்டேங்கிற. இங்கேயாவது அவங்க சந்தோஷமாக டிவி பார்க்கட்டுமே. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு வீடாக போய் டிவி பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? அது எப்படி நான் மறப்பேன் ஹாரிகா? நான் இன்னும் ஏழையாக தான் இருக்கேன். அதனால் எல்லா ஞாபகங்களும் எனக்கு இருக்குது. அக்கா, அந்த மாதிரி சொல்லாதக்கா. என்கிட்ட வந்துட்டல, இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹாரிகா வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் டிவி போட்டா. அக்கா, இங்கேயே இருக்கா, நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சந்திரிகா கிட்ட சொல்லிட்டு ஹாரிகா அவள் ரூம்குள்ளே போனா. ரூமில் ஹாரிகாவோட கணவர் சாய் இருந்தார். என்ன ஹாரிகா, உங்க அக்கா வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. என்ன விஷயம் அப்படி? என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க? நானே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் நடிக்கிறேன் தெரியுமா? அப்படி நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னுட்டு உங்களுக்கு தெரியுமா? என்னது, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? என்ன பேசுற ஹாரிகா நீனு? எதுக்கு அப்படி எல்லாம் நடிக்கணும்? உங்க அக்கா வந்தது உனக்கு பிடிக்கலையா என்ன ஹாரிகா? ஐய, எனக்கு அவளெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவள் முகத்துல முழிச்சாலே பாவம். என்ன மாதிரியே தான் அப்பா அவளுக்கும் பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா ஒரே வருஷத்துல புருஷன் வாங்கின கடன் எல்லாம் இருந்தது. அதோட அவன் இறந்தும் போயிட்டான். அந்த கடனை தாங்க முடியாம ஊரை விட்டே வெளியே வந்து இங்க இருக்கா அவ. அப்படிப்பட்டவளை எனக்கு எப்படி பிடிக்கும்? என்ன ஹாரிகா நீ பேசுறது எல்லாம்? 1000 தான் இருந்தாலும் அவ உன்னோட அக்கா. 2 பேரும் சொந்த அக்கா தங்கச்சி தானே. சொந்த தங்கச்சி நீ இங்க இருக்கும் போது அவங்க ஏன் வேற எங்கேயோ போனோம்? என்னங்க, ரொம்பலாம் பாவம் பார்க்காதீங்க. ஒரே ஊர்ல இருக்கிறதே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாரும் நான் வெளியே போகும்போது பாவம் அக்கா குடிசையில இருக்கா, நீ நல்லா இருக்க, அவளை பார்க்கவே பாவமா இருக்குன்னு புலம்பி புலம்பி ஏன் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இருக்காங்க. என்னாலலாம் உனக்கு சமாதானம் சொல்ல முடியாது. சரி வா, உன் அக்காவை போய் பார்க்கலாம். என்னங்க, எங்கங்க நீங்க வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே இருங்க. ஏதாவது காரணம் சொல்லி நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறத பார்க்குறேன். இதுக்கு தான் அவ இங்கே வராளோ. அதுவும் வேற இல்லாமல் வளர்ந்த பொண்ணுங்களா எப்படி தான் அடுத்தவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்களோ தெரியல அப்படின்னு ஹாரிகா சொல்லிட்டு வெளியே வந்தா. அப்பதான் சந்திரிகாவும் அவ பொண்ணுங்களும் வீட்ல இருந்து கிளம்ப ரெடியா இருந்தாங்க. அதை பார்த்தா ஹாரிகா, அக்கா, என்னக்கா உடனே கிளம்பிட்ட? இப்பதானக்கா வந்த, இருக்கா? இல்லை ஹாரிகா, நாங்கள் கிளம்புறோம். ஏதோ இவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அக்கா, அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கா. ஹாரிகா,
நான் உன்னோட சொத்துக்கோ இல்ல உன் அந்தஸ்துக்கோ உன் அழகுக்கோ நான் இங்க வரல. நீ என் தங்கச்சின்ற உரிமையில நான் உன்னை பார்க்க வந்தேன். உன்கிட்ட இருந்து அன்பை மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது எதுவுமே கிடைக்காதுன்னுட்டு நீ எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டமா அப்படின்னு சொன்னா சந்திரிகா. ஹாரிகா அவ கணவரோட ரூம்ல பேசிட்டு இருந்தது வெளியே வரைக்கும் நல்லா கேட்டுச்சு. அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு போய் கவலைப்பட்டா சந்திரிகா. வேதா சந்திரிகா கிட்ட, அம்மா இனிமேல் நான் உன்னை என்னைக்குமே சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்க மாட்டேம்மா அப்படின்னு வேதா சொன்னதோ சந்திரிகாக்கு பயங்கரமா அழுக வந்தது. அன்னைக்கு ராத்திரி 3 பேரும் அவங்க குடிசையிலேயே தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான இடி மின்னல் அடிச்சு குடிசை கூரை எல்லாம் போயிடுச்சு. அம்மா அம்மா பயமா இருக்குமா அப்படி 2 பேரும் அழுதுகிட்டே கெட்டியம்மா சந்திரிகாவை கட்டி பிடிச்சாங்க. பயப்படாதீங்க, அம்மா உங்க கூட தானே இருக்கேன். அம்மா இருக்கும் போது எதுவும் தப்பா நடக்காதுமா அப்படி 2 பேருக்கும் தைரியம் சொன்னா சந்திரிகா. மெல்ல மெல்ல மழை தொடங்க ஆரம்பிச்சுது. கடவுளே, என்னப்பா சோதனை எங்களுக்கு, அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோன்றதுக்காக எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற கடவுளே. சரி வாங்கம்மா, 2 பேரும் கூட வாங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி போய்க்கலாம். அப்படி 3 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டாங்க. நேராக மழை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்ததே தவிர குறையவே இல்லை. மழை வந்து 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 அது வெள்ளமாவே மாறிடுச்சு. தண்ணி அவங்க முட்டி வரைக்கும் இருந்தது. அக்கா தங்கச்சிங்க அழுதாங்க. அம்மா பயமா இருக்குமா, இங்க இருந்து எங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போமா அப்படின்னு 2 பொண்ணுங்களும் அழுதுகிட்டு இருக்கும் போது சந்திரிகா ஒரு பலகை மேல 2 பொண்ணுங்களையும் உட்கார வச்சாங்க. தூரத்துல ஒரு பைப் ஒண்ணு தெரிஞ்சது சந்திரிகாக்கு. அதை பார்த்தோன்னு சந்திரிகா, இங்க பாருங்க, அந்த பைப்ல போய் எல்லாரும் உட்காந்துக்கலாம், அங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி 3 பேரும் அந்த பைப்புக்குள்ள போனாங்க. அன்னைக்கு ராத்திரி 3 பேரும் அந்த பைப்புள்ளேயே தூங்கிட்டாங்க. காலையில விடிஞ்சுது. ஆனா மழை மட்டும் குறையல. ஹாரிகா அந்த மழையை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருந்தா, ஆஹா வெளிய சூப்பரா மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுடன்னு பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அப்படி ஹாரிகா கிச்சனுக்குள்ள போய் அவளுக்கு பிடிச்ச டீ சுட சுடன்னு பஜ்ஜி எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இங்க சந்திரிகாவோட பொண்ணுங்க பசியில வாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா ரொம்ப பசிக்குதம்மா, இப்படியே இந்த மழை தொடர்ந்துகிட்டே இருந்தா நம்ம எப்பமா வீட்டுக்கு போவோம்? இனிமேல் நமக்கு ஏதுமா வீடு, அந்த வீடும் இப்போ வெள்ளத்துல போயிருக்கோம். கவலைப்படாதீங்கம்மா, ரொம்ப பசிக்குதுல, சாப்பிட அம்மா ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீங்க எங்கேயும் போகாம இங்க இருக்கணும், ஜாக்கிரதையா இருங்கம்மா. சரிம்மா அப்படின்னு சந்திரிகா ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு ஊருக்குள்ள போகும்போது அவளோட தங்கச்சி வீட்டில் பார்த்தா. அவ தங்கச்சி நல்லா சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பயங்கரமா கோவம் வந்தது சந்திரிகாக்கு. அப்படியே அங்கிருந்து சாப்பாடு தேடி போனா சந்திரிகா. வெள்ளத்துல நல்லாவே மாட்டிக்கிட்டா சந்திரிகா. அப்ப அவ, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படி எவ்வளோ நேரம் சந்திரிகா கத்தியும் யாருமே அவளை காப்பாற்ற வரல. மழை வெள்ளம் எல்லாம் சேர்ந்து சந்திரிகாவை ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டுச்சு. அந்த குழியில சந்திரிகா இருந்தா. மழை நின்னுச்சு, தண்ணியும் குறைய ஆரம்பிச்சுது. பைப்ல இருந்த 2 பொண்ணுங்களும் வெளியே வந்தாங்க. அம்மா வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுதுல, ஆனா இன்னும் வரவே இல்லையே, ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மாக்கு ஏதாவது ஆகிருக்குமோன்னு பயமா இருக்கு. அக்கா நம்ம இங்கேயே இருக்கலாம்க்கா, அம்மா அவங்க வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னாங்களே. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க. மழை நின்று குழியில இருந்த எல்லா தண்ணியும் போயிடுச்சு. அந்த குழியில நல்லா ஜொலிச்சுக்கிட்டு இருக்க கற்கள் இருந்தது. அட இது என்ன இப்படி மின்னிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சந்திரிகா அது கிட்ட போய் பார்த்தா அது எல்லாம் வைடூரியோ. இதை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டா சந்திரிகா. பெரிய புதையலே அவளுக்கு கிடைச்சுது. சாமி, எங்களை கஷ்டத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்காக இந்த புதையலை எங்க கிட்ட கொடுத்துருக்கீங்களா? தெரியும் சுவாமி, நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா சந்திரிகா. நல்லா சம்பாரிச்சு பெரிய வீடு கட்டி பொண்ணுங்களை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சா சந்திரிகா. தன்னோட அக்கா இப்படி பெரிய பணக்காரியா மாறினதை நினைச்சு ஹாரிகா தன்னை தானே தாழ்த்திக்கிட்டா.